வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதி நுட்பமும் குரு அருளோடு சுக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அழுத்தமேனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமேனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே, அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி, அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி, உன் செயல்கள் பதிவளித்து, பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக்க, பெருங்கலத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து, ஐந்து புலன்களையாளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமோடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லது. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நமக்காக அருமையானதொரு மூலாதார தவம் நடத்திய அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளிக்கும்
மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய கவிதை தொடரிலே இன்றைய கவிக்கான தலைப்பு வினை பயன் தவறற்ற இயற்கை நீதி. சிறு தவறு பெருந்துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள். நிறுவையிலே எடைக்கல் ஓர் தட்டில் வைத்து நேரெதில் பொருள் வைத்து நிற்கும் போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்தழுத்தும் பெரும் உண்மை சான்றாகும் முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு சிறு தவறால் போங்கும். மிக அற்புதமான ஒரு கவி. இன்றைக்கும் பல இடத்திலே எழுகின்ற விடை தெரியாத வினாவாக மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பொதுவான கேள்வி. நான் யாருக்கும் எந்த பாவம் செய்தது கிடையாது, எனக்கு ஏன் இது வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கும். சில சமயங்களிலே ஒரு சிறு பிசகு ஒரு பெரிய துன்பத்தை சந்திக்கின்ற போது இதுக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனையா என்று கேட்பாங்க. இது போல விடை தெரியாத கேள்விகள் பல உண்டு. பொருள்துறை வாழ்க்கையிலேயே நிறைய உண்டு. அருள் துறையை பற்றி பெரும்பாலும் ஒன்றும் தெரியாது. இப்ப யார் அதற்கு விளக்கம் சொல்வார்கள்? தெரிந்தவரை நாடித்தான் விளக்கம் பெறணும். இந்த விளக்கம் பெறாத குறைபாடுதான் தொடர்ந்து வளர்கின்ற சமுதாய குற்றங்கள், உலக பிரச்சனைகள் எல்லாமே இதனால்தான். யாருமே சுதந்திர மனிதன் கிடையாது. இங்க சுதந்திர நாடு, சுதந்திர மனிதன் சொல்றோமே, யாருமே சுதந்திரம் கிடையாது. ஒரு எல்லைக்குள் வாழ்கின்ற வரைக்கும் தான் சுதந்திரம், நன்மைகள் எல்லாமே. அந்த எல்லை கடந்தால், தாண்டிவிட்டால் துன்பங்கள் தான். இளந்தோட்டத்திற்கு உள்ள இருந்த வரைக்கும் சுகம் தானே. இளந்தோட்டத்திலிருந்து விலக்கப்பட்ட பிறகு சுக துக்கம் தானே. அப்போ என்ன சொல்கிறது பைபிள் என்றால், வேதம் கடந்த இறைநிலையோடு இணைந்திருக்கின்ற வரைக்கும் மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேதம் பார்த்து இறைவன் வேறு, தான் வேறு, உடல் மறைத்த நிலை வேறு, நிர்வாணம் வேறு என்று பேதம் காண்கின்ற போது விருப்பு வெறுப்பு தோன்றிவிடுகிறது. அப்ப விரும்பியதை அதிகமாக நாடுவதும் விருப்பதை தவிர்ப்பதும், இதிலே பல சமயங்களிலே தர்மம் தவறிவிடும். அதனால் ஒரு வசனத்தை சொல்வார், நீங்கள் குருடராய் இருந்திருந்தால் பாவம் இராது, பார்க்கிறோம் என்கிறபடியால் பாவத்தை செய்தீர்கள் என்பார். என்ன அர்த்தம்? குருடனா இருக்கிறதா, இல்ல திருதராஷ்டிரன் போல இருக்கிறதா? அப்படி இல்லை. கண்கள் திறந்தால்தான் காட்சிகள் தெரியும். அதிலே பிடித்தது பிடிக்காது இனம் பிரியும். அப்ப கண்களே திறக்கவில்லை என்றால் காட்சியிலும் இல்லை, பேதங்களும் இல்லை. அப்போ அறிவு சார்ந்து நுண் நிலையிலேயே இருந்திருந்தால், இடந்தோட்டத்திற்குள்ளேயே இருந்திருந்தால் அறிவு கண் பகுத்தறிவு திறந்திருக்காது.
பகுத்து தெரிந்ததனால் தானே பகுத்து பார்க்கிறது, அதனால் தானே பேதங்கள். ஸோ இந்த சிக்கலும் இருந்திருக்காது. எனவே பார்க்கிறோம் என்கிறபடியால் பாவத்தை செய்ய தூண்டப்படுகிறது. அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி கண்கள் தானே. அதனால இதை கடந்து அறிவு பார்வைக்கு போகணும். ஸோ புலன் பார்வை என்பது எப்போதுமே பேதங்களை காட்டிக் கொண்டுதான் இருக்கும். ஏன்னா புலன்கள் மூலமாக செயல்படுவது மனசு தானே. மனம், மைண்ட் இஸ் எ நெகட்டிவ் ஃபோர்ஸ். இட் கெனாட் திங்க் பாசிட்டிவ்லி என்பார் ஓஷோ. அதுபோல மனம் ஒரு சைத்தான். அது தனக்கு விருப்பப்பட்டதான் கேட்குமே தவிர தர்மத்தை கேட்காது. அதனால் மனம் கடந்து அறிவோடு இணைந்து வாழ்வதுதான் கர்ம யோகம் என்று பேர். அறிவோடு இணைந்து வாழ்வதற்கு பேர் தான் கர்ம யோகம் என்று பேர். இந்த கர்ம யோகத்தை பின்பற்றுவது என்று சொன்னால் அதற்கு படிப்படியான பக்குவம் அடைய வேண்டும். உடனே கர்மயோகத்தை பின்பற்றி விட முடியுமா? இவ்வளவு காலம் ஆன்மீகத்தில் இருந்தாலும் நான் கர்மயோகி என்று சொல்லிவிட முடியுமா? அப்போ மனமே நம்மை ஆளுமை செய்கிறது. எப்போ மனம் சோர்ந்து போகிறதோ, தோற்று போகிறதோ, அந்த சமயங்களிலே அறிவு ஆளுமைக்கு வரும். அவ்வளவுதான். ஸோ மனம் ஆளுமையில் இருக்கின்ற வரைக்கும் இன்பத் துன்பம் மாறி மாறி இருக்கலாம். ஏதோ ஒன்று இன்பமோ அல்லது துன்பமோ விளைவாக வரலாம். ஆனால் அறிவு சார்ந்த கர்மயோகத்தில்தான் சுகமான வாழ்க்கை உத்தரவாதம் கிடைக்கும். ஆனால் கர்ம யோகியாக வாழ்வதுதான். அதனால் கர்ம யோகியாக வாழ கற்றுக்கொள் என்பதுதான் தத்துவத்தின் சாரம். மகரிஷியும் கர்மயோகத்தை தானே சொல்றாங்க. இப்போ அதுல கீதையில் சொல்லப்பட்ட கர்மயோகத்துக்கு இலக்கணம் இல்லை. மகரிஷி சொல்கின்ற கர்மயோகத்திற்கு இலக்கணம் உண்டு. என்ன சொல்றாங்க? விளைவுகளை கணித்து கொண்டு செயல்களை முறைப்படுத்தி கொண்டு ஒழுக்கம் கடமை ஏக என்று வாழ்கின்ற தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். இதுதான் கர்மயோகத்திற்கு இலக்கணம். அப்போ விளைவுகளை கணித்து கொண்டு செயல்களை முறைப்படுத்தி கொண்டு ஒழுக்கம் கடமை ஏக என்ற அறநெறியோடு வாழ்கின்ற தவ வாழ்க்கை தான் கர்மயோகம். புலன் வாழ்க்கை அல்ல கர்மயோகம். அதனால் இதை பின்பற்றி விட்டோம் என்றால் எந்த காலகட்டத்திலும் எந்த பிறப்பிலும் எழுபிறப்பும் தீயவை தீண்டா உத்தரவாதம் தர்றாங்க மகான்கள். எந்த பிறப்பிலும் துன்பமே இருக்காது. அப்படிப்பட்ட பாதுகாப்பான வாழ்க்கை முறை எது? அதான் கர்மயோகம். இதை சரியாக புரிந்து கொள்ளாதது, இப்படி ஒன்று இருக்கிறது என்பதே தெரியாத மக்கள் யாராலும் அவரவர்கள் தர்மத்தை பேசுவது. இப்படி இருந்தால் எப்படி தெளிவாகும்? உண்மை ஒன்று தானே. அதை மாற்று கருத்துக்கு எங்க இடம் இருக்க முடியும்? இனி அந்த உண்மை ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளணும். எந்த நிகழ்வாக சொல்லாக பொருளாக இருந்தாலும் உண்மை பொருள் ஒன்று தானே. அப்ப அந்த மாற்ற முடியாத ஒன்றை தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் எல்லாம் தெளிவாக இருக்கும். அதன்படி வினை பயன் தவறற்ற இயற்கை நியதி. இயற்கை சட்டம் எது? தெய்வ நீதி எது? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு. விளைவு இல்லாத செயல் கிடையவே கிடையாதுங்க. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அப்ப சுத்தவெளி அசைந்தால் விளைவு இறைத்துகள். இறைத்துகள் சுழன்றதால் விளைவு காந்தம். சுத்தவெளி அழுத்தியதால் விளைவு
சேர்க்கை, அதன் விளைவு விண் தோற்றம். அதே சேர்ந்த ஒன்று அதே அழுத்தத்தில் பிரிகின்ற போது தன்மாற்றம். பிரிதலும் கூடலும் தானே வாழ்க்கை, அதான் உலகம். விண் தோன்றுகின்ற வரைக்கும் கூடிக்கொண்டு வந்த ஒன்று விண் பிறந்த பிறகு பிரியவும் தொடங்குது இல்லையா? அப்போ சுத்தவெளி, அதிலிருந்து தோன்றுகின்ற பிரபஞ்சம், பிரபஞ்சத்திலேயே தான் பிரிவு இருக்கு, உறவு இருக்கு. அது வரைக்கும் ஒத்தை வளர்ச்சி மட்டும்தானே. அப்ப கிரியேட்டிவிட்டி, ஆக்கம் என்பது அறிவின் தன்மை. அதே ஆக்கம் அழிகின்ற நிலையிலையும் வருவது உலக இயற்கை. அதனால் இந்த பிரபஞ்சமே இருமைப்பட்ட வாழ்க்கைக்கு உட்பட்டதுதான். இரவு வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். தனிமை வரும், துணையும் வரும், பயணம் ஒன்றுதான். பெருமை வரும், சிறுமை வரும், பிறவி ஒன்றுதான். வறுமை வரும், செழுமை வரும், வாழ்க்கை ஒன்றுதான். கடைசியில முடிப்பாரு, விழி இரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதான். பிரிந்தது மீண்டும் கூடுது பாருங்க. இது வரைக்கும் துவைதமாக இருந்தது, இப்போ அத்வைதமாகுது. விழி இரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதான். வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான். அப்போ ஒன்றாயிருந்தது உலகத்தில் பிரிவுபட்டது. இந்த உலக வாழ்க்கையை கடந்து மீண்டும் ஒன்றுபடுகிறது. எப்படி கண்கள் இரண்டாக இருந்தாலும் காட்சி ஒன்று போல என்று ஒரே கவியில இந்த பிரிதலும் கூடலுமே வாழ்க்கை என்ற தத்துவத்தை தந்தார் பாருங்க. இப்படி இந்த விளைவுகள் என்பது தவிர்க்க முடியாதது என்றாலும் அதிலே இரண்டு வகை. எது உடலுக்கும் மனதுக்கும் இணக்கமானதோ ஏற்புடையதோ அவை எல்லாமே சுகமான விளைவுகள். எது உடலை வருத்துகிறதோ மனதை துன்புறுத்துகிறதோ அவை எல்லாமே முரண்பட்ட விளைவுகள். அப்ப விளைவு என்ற ஒரு சொல், அது இந்த உடல் மனம் ஏற்றுக்கொண்டால் சுகம், மறுத்தால் துயரம், அவ்வளவுதான். அப்போ இந்த கணக்குல எந்த அளவு வரைக்கும் நாம் சுகமாக உணர்கிறோம்? ஒரே செயல்தான், உணவு உண்ணுகிறோம். பசி அடங்குகின்ற நிலை வரைக்கும் சுகம்தான். மன ஆசையின் வயப்பட்டு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலே அந்த சுகம் குறைந்து போகிறது. வயிறு மந்தம், ஏப்பம் அப்படின்னு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கும். அப்போ இன்பம் யாவுமே துன்பமாக்குமே. இதுதான் இயற்கை அனுபவம். அதனால் இந்த எல்லை கோட்டை சரியாக புரிந்து கொண்டால், இந்த எல்லை கோடு இருக்கு பாருங்க, ஆப்டிமம் சொல்றோமே, இந்த எல்லை கோட்டை சரியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சுகம் மட்டுமே சாஸ்வதம். ஏன்னா இயற்கை விதி என்பது இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு என்றுதான் எல்லாரும் சொல்றாங்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்றுதான் சொல்றாங்க. அப்ப இன்பம் துன்பமாக மாறுகிறது என்ற எல்லை தெரிந்துவிட்டால் அந்த எல்லைக்குள் வாழ்கின்ற வரைக்கும் சுகம்தான். எல்லை தாண்டுகின்ற போதுதான் துன்பத்திற்கு ஆளாகிறோம். அதனால் யாரும் சுதந்திர மனிதன் கிடையாது. இயற்கை வகுத்த எல்லைக்குள் வாழ்கின்ற வரைக்கும் தான் நமக்கு சுகம் உத்தரவாதம். அப்போ அதை ஏன் தாண்டி போகிறது? ஒரு பாதை போட்ட நாயகன் அதை வேலி போட்டு மூடினான். மனம் வேலி தாண்டி போனது. பிறகு தர்மம் என்ன ஆனது? அப்போ பாதை போட்ட நாயகன் வேலி போடுவானே என்றால் அது வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்புன்னு அர்த்தம். அப்ப வேலி தாண்ட சொல்வது யார்? ஆசைகள், மனம். இப்ப தாண்டிய பிறகு துன்பம் வரத்தானே செய்யும். சரி,
இந்த துன்பத்திலேயும் அளவுகோல்கள் உண்டு. இன்பம் துன்பம் என்பது இருமைப்பட்ட வாழ்க்கை. இது ஆன்மீகத்தின் வெளிப்பாடு சுகமான வாழ்க்கை, லௌகிகத்தின் வெளிப்பாடு சுகமும் துக்கமும் கலந்த வாழ்க்கை. அதுல எவ்வளவு சொல்ல முடியாது, 50-50 கிடையாது. இடுக்கண் வருங்கால் நகுக, சரி. அதனை அடுத்து வருவது அக்து ஒப்பது இல் அப்படின்னு சொன்னா அடுத்து சுகம்னு சொன்னாரா? இது மாதிரி இல்லை, வேற துன்பமா கூட வரலாம். என்ன விளக்கம் சொல்றாங்க, உடனே கஷ்டம் வரும்போது சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா அடுத்து நமக்கு சந்தோஷம் வரும், அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். அப்படி சொல்லலையே வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊர்வது அக்து ஒப்பதியில். சுகமா இருக்கலாம் அல்லது வேறு வகையான துக்கமாக இருக்கலாம். இது போல இல்லை, அவ்வளவுதான். ஏன் என்றால் நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ். இயற்கையில் திரும்ப வருவதே கிடையாதுங்க. ஒவ்வொரு அனுபவம் அன்றைய அனுபவம். நேற்று சாப்பிட்ட இட்லி நேற்றோட போச்சு, இன்னைக்கு சாப்பிட்ற இட்லி இன்னைக்கு செஞ்சது தான். 2 இட்லி தான், ஆனா நேற்று சாப்பிட்டது மறுபடியும் இன்னைக்கு பயனாகுமா? இல்லை அதே தோட்டத்தில் பார்க்க முடியுமா? ஸோ கடந்து போனது கடந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ வருவது வந்து கொண்டே இருக்கும். அதனால் இறைவனின் பயணத்துல ரெப்படிஷன் கிடையாதுங்க. அதனால இந்த தொடர்ந்து வரக்கூடிய இறைவனின் பயணத்துல இதை புரிந்து கொண்டு இந்த சுக துக்கங்களிலே எந்த அளவுக்கு நாம் துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை நிலைப்படுத்திக் கொள்ள முடியும், அதுதான் அறிவினுடைய பயன். சிந்தனையின் வெளிப்பாடு அப்படித்தான் இருக்கணும். அதனால் வினை பயன் தவறற்ற இயற்கை நியதி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதை வைத்து ஒரு வியாபாரம் இருக்கு பாருங்க. இந்த பரிகாரம், பூஜை, என்ன சொல்லுவாங்க, வாஸ்தாலஜி, நேமாலஜி, ஜெம்மாலஜி, எவ்வளவு ஏமாற்று வேலைகள். ஒரு பரிகாரம் சொல்லி ஏதாவது சில பொருட்களை வைத்து தானே செய்யறோம். அது என்ன மாறி போகும்னு யோசிக்கிறோமா? அதே போல வாஸ்து பெயர்ல எழுத்துக்கள் மாற்றம், அப்புறம் நிறங்களிலே மோதிரங்களை அணிவது, இப்படி எத்தனையோ பரிகாரங்களை சொல்றாங்களே. அதுக்கு ஒரு பலன் இருக்கு, இல்லை என்று இல்லை. ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாருங்க. கையில ஏதோ ஒரு வைர மோதிரமோ கோமேதகமோ ஏதோ ஒரு சொன்னாங்க, ஜோசியர் எடுத்து மாட்டிக்கிட்டோம். இதோடைய பலன் எவ்வளவுன்னு பாருங்களேன். வெரி நெக்லிஜிபிள், வெரி நெக்லிஜிபிள். ஒரு சின்ன கல் தோல்ல படுது, வெயிலுடைய வெப்பத்துல ஊடுருவி போற போது அந்த கல்லுடைய தன்மை உடம்புக்குள்ள பாயுது. அது உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ் தலையெழுத்தை மாத்திருமா என்றால், இந்த வாஸ்து, நேமு, ஜெம்மு இது எல்லாமே சேர்த்தினா ஒரு 5% கூட தராதுங்க. ஆனா இதுக்கு பண்ற செலவு எத்தனை ஆயிரம் லட்சம் கோடின்னு பாருங்க. ஆனா தர்மத்தை பின்பற்றி விட்டால் 100க்கு 100 வாங்கலாம், செலவும் கிடையாது. அதனால வாழ்க்கை திருத்தி அமைத்துக் கொள்ளதை விட்டுட்டு பரிகாரம் பூஜைன்னு பண்ணி இந்த உலகம் எதை சந்தித்தது சொல்லுங்க பாப்போம். பிரச்சனை இல்லாத, நோய் இல்லாத மனிதன் எங்கே? நிம்மதியான வாழ்க்கை எங்கே? எல்லாம் கற்பனையில தான் இருக்கு, கனவுல தான் இருக்கே தவிர நிஜ வாழ்க்கையில் நாங்க துன்பப்பட்டதே இல்லை என்று யார் சொல்ல முடியும்? இது அல்ல பிறப்பின் நோக்கம். அதனால் இந்த இயற்கை நீதியை புரிந்து கொண்டு அதை மதித்து வாழ்வதற்கு பேர் தான் இறை வழிபடுதல். இறை வழிபாடுனா தேங்காய் அர்ச்சனை, வாழைப்படம் இல்லை. இறை வழிபடுதல். இறைவன் எந்த வழியாக நம்மை
கண்காணிக்கிறான். இறைவன் எந்த வழியாக நம்முடைய வாழ்க்கையை இன்ப துன்பத்தை தருகிறான். இதெல்லாம் சிந்தித்து பார்ப்பதுதான் இறை வழிபடுதல். அப்போ இறைவன் எந்த பாதையிலே பயணிக்கின்றான்? செயலுக்கு தக்க விளைவு என்ற வாகனத்திலே பயணிக்கின்றான். அதுக்கு குறுக்கே போகக்கூடாது. அதனால் சிவன் ரிஷப வாகனத்திலே பயணிக்கின்றான். இது சைவ சித்தாந்தம். அல் பக்ரா, அந்த மாடு என்று இஸ்லாம்ல 2வது சாப்டர், திருக்குறான்ல மிக அதிகமான வசனங்கள் உள்ள 2வது அத்தியாயம் அல் பக்ரா. அப்போ சைவமும் ஒரு மாடு சொல்லுது, இஸ்லாமும் ஒரு மாடு சொல்லுது. அது எந்த மாடு? மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோணி, முக்தி வாய்த்தது என்று நினையேட தாண்டவ கோணி. மனசுதான் அந்த மாடு. அப்ப மனம் என்பது என்ன? அனுபவங்களின் தொகுப்பு, இன்ப துன்பங்களின் தொகுப்பு. அப்போ சிவன் ரிஷப வாகனத்திலே பயணிக்கின்றான். செயலுக்கு தக்க விளைவு என்ற வாகனத்திலே பயணிக்கின்றான். அதுக்கு குறுக்க போகக்கூடாது. நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்க போகக்கூடாது. ஐதீகம் இருக்குல்ல. ஏன் போகக்கூடாதுன்னு கேட்டீங்களா? கேட்டதுன்னு விளக்கம் கிடைக்கும். அதனால் கோவிலில் குறுக்க போகணுன்னாக்க போறதில்ல, வாழ்க்கையில குறுக்க போகக்கூடாதுன்றது தான் நீதி. இப்படி வினை பயன் தவறற்ற இயற்கை விதி, அதை மதித்து வாழ்வதே சுகமான வாழ்க்கை. சரி, இதுல ஒரு ரகசியமான கணக்கு என்ன என்றால், எப்போது செய்ததற்கு எப்போது விளைவு வரும், அது எந்த செயலுக்கு என்ன விளைவு வரும். இந்த அந்நியன் சினிமால 5 பைசா பாவம்னு சொல்லுவோம் பாருங்க. அது சின்ன தவறு தானே. 5 பைசான்ற பெரிய விஷயமா என்ன? ஆனா இதையே பல கோடி முறை செய்தால் மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க? பெரும் தொகை தானே. அது போல அன்றாடம் மனிதர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகள், 5 பைசா தவறுகள், அதுவே கூடிக்கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் அதுக்கு தகுந்த ஒரு விளைவை தந்துவிடும். சரி, இதில் பெற்றவன் யார், தருபவன் யார்? பைபிள்ல ஒரு அருமையான வசனம் உண்டு. விதைத்தவனே அறுவடை செய்கின்ற காலம் வரும். விதைத்தவனே அறுவடை செய்கின்ற காலம் வரும். எப்போ வரும்? அப்போ ஏதோ ஒரு தலைமுறையில நம்முடைய தாத்தா பாட்டி ஒரு விதையை போட்டாங்க. அது கொத்தமல்லி கீரையா இருந்தா அவங்க வாழ்க்கையிலே பலனை தந்திருக்கும். அல்லது வாழை மரமா இருந்திருந்தா கொஞ்சம் அவங்களுடைய முதுமை பருவத்திலேயாவது பலன் தந்திருக்கும். பனை மரத்தை நட்டு அடுத்த சந்ததிக்கு தானே பலன் கிடைக்கும். இதே போலத்தான் வாழ்க்கையும். சில தவறுகளுக்கு அவ்வப்போதே நன்மை தீமை விளைவாக வந்துவிடும். சிலவற்றுக்கு சில ஆண்டுகள் கழித்து வரும், சிலவற்றுக்கு சில பருவங்கள் கழித்து வரும், சிலவற்றுக்கு சில பிறவிகளே கழித்தும் கூட வரலாம். ஏன்னா 0 செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் to 140 years, இதுதான் ஒரு அலையினுடைய ஆயுள் காலம். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் to 140 years. ஸோ 7 தலைமுறை என்று கணக்கை நம்முடைய முன்னோர் கண்டுபிடிச்சாங்க. அதனால் ஒரு செயலுக்குரிய விளைவு எதன் அடிப்படை செய்யப்படுகிறது? பொருள், கருவி, காலம், வினை இடனோடு 5 இருள் தேர் எண்ணெய் செயல். அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி அமையுது. அது தகுந்தாற் போல ஆத்மாவில் போய் இடம் பிடிக்கிறது. அது எப்போ வெளிவரும் யாருக்கு தெரியும்? யாரும் கணிக்க முடியாது. அவ்வளவு நுண்ணிய பதிவுகள். அதனால் சில சமயங்களிலே
சிறு தவறு. என்னுடைய நான் பார்த்த காட்சியில என்னுடைய அலுவலகத்தில் 2 நண்பர்கள், 2 வேற வேற காலகட்டம். ஒரு முறை பக்கத்து நண்பர் 1 வாரம் காணோம். எங்க ஜெயராஜ் 1 வாரம் காணோம்? ஒன்றும் இல்லை பர்ஸ், சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டு. என்னாச்சு அப்படின்னா, மேல் மாடியில் பைப்பு ரிப்பேர் ஆகி போச்சான். அதை ரெஞ்சு வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அது உள்ள துருப்பிடிச்சுன்னு தெரியல, பைப் கட் ஆகி அப்படியே முதல் மாடி இருந்து கீழே விழுந்திருக்கிறார். என்னாச்சு அப்படின்னு, உன்னால அங்கங்கே சின்ன சின்ன காயம்தான், சரியா. சரி, சில ஆண்டுகளுக்கு பிறகு வேறொரு கிளையில இருக்கிற போது அங்கே காலையில் ஆஃபீஸுக்கு வந்தார், பஸ் விட்டு இறங்கினார். ஆஃபீஸுக்கு வரல, செய்தி மட்டும் வருது ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், பஸ் விட்டு இறங்கினேன், ஒரு பையன் சைக்கிளை வந்து இடிச்சிட்டான், கீழே விழுந்துட்டேன். இது இடுப்பில் வந்து போன் ஃப்ராக்சர். 8 மாதம் ஆச்சு அவர் ரெக்கவர் ஆகி மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு. இந்த 2 நிகழ்ச்சி ஒப்பிட்டு பாருங்க. மேலே மாடியிலேருந்து கீழே விழுந்தாரு, அவர் 8 மாதம் படுத்திருந்தா நியாயம். பையன் சைக்கிளை வந்து இடிச்சிட்டான், கீழே விழுந்துட்டாரு, எந்திரிச்சு ஆஃபீஸ் வந்திருந்தா நியாயம். 2 உண்மை சம்பவங்களை சொல்றேன். இது மாறிய இடம் மாறினதுக்கு காரணம் என்ன? இப்படி நம்முடைய வாழ்க்கையில, மற்றவர் வாழ்க்கையில, நாம் படிக்கின்ற செய்திகளில சிந்தித்து பார்த்தால் தான் இறை நீதி புரியும். ஏன் இது இடம் மாறுச்சு, ஏன் மாறுச்சு என்றால், புண்ணியம் இருந்தது. அந்த புண்ணியம் துன்பத்தை தரக்கூடிய விளைவு அப்ப இல்லை. ஏதோ ஒரு பைப்பு ரிப்பேரா போச்சு, செய்ய போனாரு, கீழே வந்துட்டார். அப்ப துன்பத்தை சந்திக்க வேண்டிய காலம் இல்லாததனால் அறிவு அங்கே அவனை காப்பாற்றுகிறது. அறிவு அங்கே காப்பாற்றுகிறது. துன்பத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, ஆனா விதி முத்தி விட்டது. ஒரு சிறு கல் மூலம் இடற வைக்கிறது, ஒரு சிறு நிகழ்விலே படுக்க வைத்து விடுகிறது. இதுல நியாயம் கேட்க முடியுமா? என்ன ஆண்டவா இப்படி குண்டக்க மண்டக்கு வேலை செய்யறவங்க யாராவது கேள்வி கேட்க முடியுமா? எங்க போய் கேட்கறது? எல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது. வெளியே இருந்தா போய் கேள்வி கேட்கலாம், கேஸ் போடலாம். நமக்குள்ளேயே நீதிமன்றம் இருக்கிற போது எங்க போய் கேட்கறது? அதனால சிறு தவறு பெரும் துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறு என்பார்கள். என்னையா விதி, அவன் பாரு அங்கிருந்து விழுந்தான், 1 வாரத்துல ஆஃபீஸ் வந்துட்டான். இவன் பாரு சின்ன விஷயம், 8 மாசம் படுத்து பெட்ல ரிட்டர்ன் கடத்துற. எங்கேயா விதி இருக்குது? யார் புரிய வைக்கிறது? சரி, தண்ணி எந்த டிகிரியில கொதிக்கும்? 100 டிகிரி. சரி வைங்க, 100 டிகிரி வரும்போது கொதிக்குமா, இல்லை தானே 100வது டிகிரி கொதிக்குமான்னு வைங்க. அப்போ கொதிச்சது 100வது டிகிரி தான், ஆனால் 99 வரைக்கும் சூடாச்சு இல்லை, கொதிக்கல இல்லை இல்லையா? 99 டிகிரி வரைக்கும் சூடாச்சு, ஆனால் கொதிக்கல. 100 தொட்டுடனே கொதிக்குது. அதான் மெச்சூரிட்டின்னு அர்த்தம். ஸோ அது அதனுடைய முதிர்வு காலம் என்னவோ அப்பதான் தலையெழுத்து தெரியும். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று முதல்ல எண்ணம் வைக்கணும். நீ யார் எனக்கு சொல்றது நினைச்சோம்னாக்க எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. பெரிய பெரிய ஞானிகளே கற்றது கைமண் அளவுன்றாங்க, நாம அந்த அளவு கூட கிடையாது. இதுல தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் முரண்பட்டாலோ எதிர்வாதம் செய்தாலோ யாருக்கு லாபம்? இல்லையா? அதனால வினையின் பயன் கொள்கை தவறு என்பது சரியான தீர்வு அல்ல, தெரிந்து கொள்ள முயல வேண்டும். அதான் சரியான வழி. சரி,
இது எப்படி தண்ணி எப்படி 100 டிகிரியில் கொதிச்சதோ அதே போல சாமி ஒரு உதாரணம் சொல்றாங்க. நிறுவையிலே ஒரு பொருள் வாங்குறோம் கடையில் போய் 1 கிலோ சர்க்கரை. இப்போ இந்த டிஜிட்டல் வாட்ச் எடுத்துக்குமே, டிஜிட்டல் வெயிங் மிஷின். அவர் சர்க்கரை எடுத்து வச்சாரு, 900 கிராம் காட்டுது. பிறகு கொஞ்சம் போடுறாரு, 20 காட்டுது. துல்லியமா கடைசியில விழுகின்ற ஒரு 10 துளிகள் சுகர் பார்ட்டிகல்ஸ். துல்லியமா அது 1 கிலோன்னு காட்டுது. இப்போ கடைசியில விழுந்த அந்த 1 ஸ்பூன் தான் 1 கிலோ இல்ல. அது அந்த 1 kg அப்படின்ற அளவை முழுமை செய்தது, அவ்வளவுதான். அப்ப முழுமைக்கு காரணம் 1000 கிராம் சொல்ல இருக்கணும். இந்த 5 கிராம் இல்ல கணக்கு. அப்போ ஏற்கனவே வைத்ததுல இருக்கு இல்லையா? அது போல நிறுவையிலே எடைக்கல் ஒரு தட்டில் வைத்து நேர் எதிரில் பொருள் வைத்து நிற்கும் போது இருதையிலே வைத்த பொருள் சிறிது என்றாலும் முன்னம் வைத்த பொருள் எல்லாம் சேர்த்து அழுத்தம் பெறும். சேர்த்து அழுத்தம் பெறும். இந்த உண்மை சான்றாகும். இது போல முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும். லட்சக்கணக்கான கோடி அடிச்சிட்டான். ஆனா 3.52 கோடி கான்ட்ராக்ட்ல சிக்கிக்கிட்டான். இது அவருக்கு ஒரு பாக்கெட் மணி மாதிரி. ஆனா சிக்கினது இதில் தானே. இது போல எஸ்கேப் ஆயிருமா, ஆனா மாட்டிடுவோம். அதான் கண்ணாசனுடைய வனவாசம் புத்தகத்திலே அது ஒரு புக்ல வந்து அவர் சிறைச்சாலைக்கு போய் கைதிகளெல்லாம் பேட்டி எடுத்தார். இந்த விதியை பத்தி எழுதுற போது அவர் சொல்றாரு, ஒரு அறையில தூக்கு தண்டனை கைதின்னு சொல்லி சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. போய் அவன் என்ன பண்ண என்ன கேட்குற போது அவன் சொல்றான், நாளைக்கு தூக்குன்ற சந்தோஷம் இருக்கிறியே அப்படின்னா, இல்லை வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்னது அப்படின்னா, இதுக்கு முன்ன இந்த கொலை நாளைக்கு நான் தூக்கில் போறேன்னே, இந்த கொலை நான் செய்யலை. அப்புறம் செய்யாத கொலைக்கு தண்டனை வந்து கேட்டா சிரிக்கிறேன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி 7 கொலை செஞ்சிருக்கிறேன். அப்பெல்லாம் வந்து கரெக்டாக நான் ஊர்ல இல்லாத மாதிரி அலிபி கிரியேட் பண்ணி வச்சுட்டு போவேன். சட்டம் என்ன ஒன்றும் பிடிக்கல. ஆனா இன்னைக்கு செய்யாத கொலைக்கு எனக்கு தூக்குதண்டனை வந்துருச்சு அப்படின்னா, இதைத்தான் செயல் தத்துவமா கண்ணாசன் எழுதுறாரு. ஸோ இறைவன் கணக்கில் எப்போ எதுக்கு தண்டனைன்னு நாம நிச்சயிக்க முடியறது இல்லை. செய்யும் போதெல்லாம் அவன் தப்பிச்சான், செய்யாத குற்றத்துல மாட்டிக்கிட்டான். அது போலதான் சிறு தவறு பெரும் துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறு என்பார்கள். ஆனா இறைவன் கணக்கு நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யணுமே தவிர நம்ம கணக்குக்கு இறைவன் வரமாட்டான் இல்லையா? நாம சொல்ற கணக்கு இறைவன் கட்டுப்படுவானா? அவன் கணக்கை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ பூமி ஒரு நாளைக்கு ஒரு சுத்துன்னு சொல்றது கரெக்டா, இல்லை பூமி சுத்துகின்ற கணக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறதா? எது உண்மை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு சுத்துன்றதுக்கு பூமி கட்டுப்படுமா? இல்லை. பூமி சுத்துற வேகத்துல இரவு பகலை வைத்து நாம் ஒரு நாள் அப்படி நாம தான் கணக்கு வச்சுக்கிட்டோம். இது போலத்தான் தெய்வ நீதி நம்மை கேட்டு மாறாது. நாம தான் தெய்வ நீதியை புரிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் முதலில் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும், பிறகு பொருளை கற்றுக்கொள்ளணும். ஆனா சமுதாய அமைப்போ, ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொன்னதான் நல்ல ஸ்கூல். எப்படி டாய்லெட் போறதுன்னு சொல்லி கொடுத்தா அது நல்ல ஸ்கூல் இல்லை. அப்போ குழந்தை பருவத்திலே சுகாதாரத்தை கற்றுத்தரவில்லை என்றால் வளர்ந்த வரைக்கும் அப்படியே தான் இருக்குங்க. ஸோ முதல்ல நல்ல ஒழுக்க பழக்கம்னு நாம் குருகுல கல்வி சொல்கிறோம் பாருங்க, அது இங்கே இருக்கு அமெரிக்காவில். மாண்டசோரி ஜாயின் பண்ணினீங்கன்னா முதல்ல கிளாஸில் சொல்லித்தரப்படுகின்ற பாடம் வந்து ரெஸ்ட் ரூம் போனால் எப்படி க்ளீனாக போகணும், எப்படி க்ளீனாக வச்சுட்டு வெளியே வரணும்.
ஏன்னா உனக்கு தேவை வச்சிருக்கிறோம், அடுத்தவங்களுக்கும் தேவை தானே. அப்போ சுகாதாரம் அவசியம், இல்லைன்னா நோய் வரும் என்று அந்தந்த வயதிலே அந்தந்த பாடத்தை கற்றுத்தர்றாங்களே. அப்போ குருகுல கல்வி என்று வைத்த நாம் அதை கோட்டை விட்டுட்டோம். ஆனால் மேல்நாட்டு கல்வின்னு சொல்கிற இந்த இடத்துல அந்த குருகுல கல்வி சிஸ்டம் இருக்குது. அதனால் நல்லதை அடையாளம் காணணும், நல்லதை செயல்படுத்தணும், அப்படிப்பட்ட தலைவர்களை மதிக்க கற்றுக்கணும். அது வரைக்கும் உலகம், நாடு, மாநிலம் இப்படித்தான் இருக்கும். அதனால் சாமி சொல்லுவாங்க, அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். உலகத்துல அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக்க முடியாது, பெருக வேண்டும். ஏன்னா என்னதான் கற்றுக் கொடுத்தாலும் அவங்கவங்க புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்படி பயனாகும்? ஸோ ஒருவருடைய ஆன்மீக வளர்ச்சி மட்டுமல்ல, அறிவு வளர்ச்சி என்பது சுய முயற்சியை தவிர யாரும் மேம்படுத்திட முடியாது. வருஷம்தான் எம்ஆர்சி நடத்துறாங்க ஆலியார்ல. எத்தனை ஆசிரியர்கள் தெளிவா இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஏன்னா அவங்க அதே எண்ணம் மாறுதல், ஆசிரியர் அமைத்தல், எத்தனை வருஷமா இதையே நடத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அது கடந்து ஆழமா போகணும். மகர்ஷி கொடுத்த கவிதைகள், மகர்ஷி கொடுத்த தத்துவங்கள் எவ்வளவோ இருக்கு. என் நுணுப்பில்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படி ஆழமா போக முடியும்? அதனால அதுக்கு தகுந்த வாய்ப்பு எல்லாம் இருந்தா தான் ஒவ்வொருத்தரையும் மேன்மைப்படுத்த முடியுமே தவிர, அது சொல்லவே இல்லைன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லையா? அது போல அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில. நாம முன்னேறணும் சொன்னா நாம தான். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. வேற யாரும் நமக்காக செய்ய முடியாது. ஸோ என் உடல், என் உயிர், என் ஆத்மா, என் பதிவுகள், இதுக்கு நான் தான் வைத்தியம் பார்த்தாகணும். குரு கை காட்டுவார், வழி சொல்லுவார். அந்த வழியை பயன்படுத்தி கொண்டு நான் தான் பயணம் செய்தாகணும். வேற யாரும் எனக்காக சாப்பிட முடியாது இல்லையா? எனக்காக அழுகலாம், எனக்காக சாப்பிட முடியுமா? அதனால் நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. அந்த வகையிலே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான வணக்கம். ஐயாவை வாழ்த்தினோம். நமக்காக நாள்தோறும் ஞானமும் வாழும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு அருமையான கருத்துக்களும் பல உதாரணங்களும் எளிய முறையில் விளக்கம் அளிக்கும் மூத்த பேராசிரியர் அருணகிரி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருணகிரி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாளை கேள்வி பதில் நேரம். உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்த பாடலில் ஏதாவது சந்தேகங்கள் இல்லை வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகளை தயார்படுத்தி கொண்டு நாளை ஐயாவிடம் கேள்விகளை கேட்டு விளக்கம் பெறலாம். பாடல்கள் பாடி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தரகேஸ்வரி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு,
தெய்வ நீதி வழிவாழ்தல். தேர் திருவிழா தவிர்த்தல். சிறுவர்கட்கே விளையாட்டு. செயல் விளைவு உணர்கல்வி. சீர்காந்த நிலை விளக்கம். பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல். பல மதங்கள் பல கடவுள் பழக்கம். ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல். இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல். நிலைவெளியில் எழும்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதிர் பின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில். மதி உயர்ந்த உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயிரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டவர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களை நன்றி குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலையில் உண்மைகளும் மகிழ்வோடும் இழப்போடும் மிகவும் செய்யப்படுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்தில் சிறந்த முறையில வழிநடத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.